வேற லெவல் போங்க நண்பர்களே. தாறு மாறு தக்காளி சோறு. பிக் பாஸ் இப்ப என்னதான் சொல்ல வர்றாரு எனக்கு ஒன்றும் புரியலையே. ஒரு அனௌன்ஸ்மெண்ட் ப்ரோமோ மாதிரி விட்டுருக்காங்க. அந்த ப்ரோமோல ஆக்சுவலா ஏதோ கோட் வேர்ட் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. அதை பார்த்து நிறைய பேர் ஆக்சுவலா ஸ்கிரீன்ஷாட் எடுத்து எனக்கு அனுப்பி ப்ரோ இங்க பாருங்க ப்ரோ, பிக் பாஸ் ஏதோ கோட் வேர்ட் சொல்றாரு ப்ரோ, இங்க நல்லா கவனிங்க ப்ரோ, ஏதோ ஹிண்ட் கொடுக்குறாரு ப்ரோன்னு சொல்லிட்டு எல்லாரும் கேட்டுட்டு இருக்காங்க. அதை பார்த்தோன்னே எனக்கு ஒரு ஆச்சரியமா இருக்கு. என்னப்பா இது, கடைசி நாட்கள்ல பிக் பாஸ் எப்பவுமே ஹிண்ட் கொடுப்பாரு, பட் இது ஹிண்ட் மாதிரி தெரியல, ஏதோ குழப்பற மாதிரிலாம் இருக்குன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கேன். கண்டிப்பா நீங்களும் பார்த்திருப்பீங்க. ஆனா நீங்க ப்ரோமோக்கு வெயிட் பண்ணிருப்பீங்க, அப்படிதானே? இன்னைக்கான ப்ரோமோக்கு நீங்க வெயிட் பண்ணிருப்பீங்க. ஆக்சுவலா ஷூட்டே ரொம்ப லேட்டா தான் ஸ்டார்ட் பண்ணிருக்காங்களா. இன்னைக்கான ஷூட் வந்து ஆக்சுவலா ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இன்னைக்கான ஷூட்ல என்னென்ன நடக்க போகுது, இந்த ஒரு அனௌன்ஸ்மெண்ட் ப்ரோமோ இருக்காங்களா, இந்த அனௌன்ஸ்மெண்ட் ப்ரோமோல என்னென்ன ஹிண்ட் இருக்கு அப்படிங்கறது மொத்தமா பாத்துறலாமா? அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணினா எனக்கு கொஞ்சம் பெருமையா இருக்கும். பார்த்து பண்ணிவிடுங்க, ஓகேவா? சோ நம்மள எதிர்பார்த்துட்டு இருந்தது ப்ரோமோ. இன்னைக்கு வந்து சேதனை வந்து ஏதாவது பேசி அந்த கிராண்ட் லான்ச்க்கான ஒரு ப்ரோமோ மாதிரி விடுவாங்கன்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருந்தா, அந்த மாதிரி ஏதோ ப்ரோமோ விடாம அனௌன்ஸ்மெண்ட் ப்ரோமோ மாதிரி ஒன்னு விட்டுருக்காங்க. நாளைக்கு கிராண்ட் லான்ச் இருக்குப்பா, எல்லாரும் பாத்துருங்கப்பா, மறக்காம வந்துருங்கப்பான்னு சொல்லிட்டு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் ப்ரோமோ இருக்காங்க. அந்த அனௌன்ஸ்மெண்ட் ப்ரோமோ பொறுத்தவரைக்கும் இதுக்கு முன்னாடி சேதனை பேசின கிளிப்ஸ், நேத்து இவங்க வந்து ஒரு ஏவி பார்த்திருப்பாங்கல, அந்த ஏவி பேசும்போது அவங்க நின்ன கிளிப் எல்லாம் ஆட் பண்ணி வச்சிருக்காங்க. சோ அந்த கிளிப்பை தான் நிறைய பேர் எனக்கு ஆக்சுவலா ஷேர் பண்ணியிருந்தாங்க. அந்த கிளிப்ல என்ன காட்டியிருக்காங்கன்னா, ஏவிக்கு நேத்து எல்லாம் உள்ள போனாங்கல்ல, நேத்து உள்ள போய் ஏவியை பார்த்து பிக் பாஸ்ட பேசிட்டு வந்திருப்பாங்கல்ல, அப்படி பேசும்போது லைனா எப்படி போயிருந்தாங்க, ஃபர்ஸ்ட் சௌந்தர்யா, ரெண்டாவது விஜய் விஷால், மூணாவது முத்துக்குமரன், நாலாவது பவித்ரா, அஞ்சாவது ரயான்னு போனாங்கல்ல. பட் இந்த ப்ரோமோல ஆக்சுவலா இந்த அனௌன்ஸ்மெண்ட் ப்ரோமோல அந்த கிளிப்பை எப்படி காமிச்சிருக்காங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து சௌந்தர்யா இருக்காங்க, ரெண்டாவது முத்துக்குமரன், மூணாவது விஜய் விஷால், நாலாவது ரயான், அஞ்சாவது பவித்ரான்னு சொல்லி காட்டியிருக்காங்க. நமக்கு ஒரு விஷயம் கன்ஃபார்மா தெரியும். ஏன்னா நேத்து அந்த ஏவி பார்க்கும்போது அங்கே ஒரு இடத்துல ஒரு ஹிண்ட் கொடுத்து வச்சிருந்தாங்க, ட்ரம்மை வச்சு மேல முத்துக்குமரன், கீழே விஜய் விஷால், சௌந்தர்யான்னு சொல்லிட்டு அந்த மூணு பேர் தான் டாப் 3 அப்படிங்கறத காமிச்சிருந்தாங்க. சோ டாப் 3 இவங்க மூணு பேர் தான் அப்படிங்கிற நமக்கு தெரிஞ்சு போச்சு. இருந்தாலுமே கடைசி நாட்கள்ல ஓட்டுகள் கொஞ்சம் டஃப்பா வந்திருக்கனால பொசிஷன் சேஞ்ச் ஆக வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி ஒரு நியூஸ் வந்திருந்து, கண்டிப்பா நீங்க பார்த்திருப்பீங்க. அந்த அடிப்படையில் இன்னைக்கு இந்த கிளிப்பை வேற தூக்கி வச்சுட்டு ப்ரோ, அப்போ வின்னர் சௌந்தர்யா தானே ப்ரோ, அப்ப ரன்னர் முத்துக்குமார் ப்ரோ, அப்போ ரெண்டாவது ரன்னர் வந்து ஆக்சுவலா விஜய் விஷால் கரெக்ட் தானே ப்ரோன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. ஐயா உங்களுக்கே தெரியும், ஒன்று பிக் பாஸ் கொடுத்தா ரொம்ப ஓப்பனாக ஹிண்ட் கொடுத்துருவாங்க, அப்படி இல்லைன்னா நம்மளை குழப்பறக்கு ஒரு சில வேலைகளை பார்ப்பாங்க. ஸோ அதுதான் இந்த விஷயம். ஸோ யாரும் தயவுசெய்து குழம்பாதீங்க. எனக்கு தெரிஞ்சு அந்த மாதிரி சம்பவம் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. ஏன்னா நான் வந்து இப்போ அஃபிஷியலாக ஓட் லிஸ்ட் ஒன்று கேட்டிருந்தேன், அதை நான் பார்த்தப்போ எனக்கு வந்து அப்படி நடக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லை. இருந்தாலும் சேனல் வந்து ஏதாவது ஒரு சில வேலைகளை பார்ப்பாங்க அப்படிங்க உங்களுக்கு தெரியும். ஒன்று ஃபினாலே ஸ்டேஜுக்கு ஏற்றி அங்கே ஏதாச்சும் கோல்மால் பண்ணுவாங்க, அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி ஹிண்ட் கொடுக்குறாங்க பேரில் நம்மளை போட்டு வெறுப்பேற்றிட்டு இருப்பாங்க. ஏன்னா அப்போ தான் நம்ம வந்து இந்த ஷோவை இன்னும் கொஞ்சம் ஆர்வமாக பார்ப்போம். அந்த வகை தான் அந்த கிளிப்பை போட்டிருக்காங்க. சௌந்தர்யா, ரெண்டாவது முத்துக்குமரன், மூணாவது விஜய் விஷால், நாலாவது ரயான், அஞ்சாவது பவித்ரான்னு சொல்லி வச்சிருக்காங்க. சோ இந்த அடிப்படையில் நீங்க சொல்ற மாதிரி சௌந்தர்யா வந்து வின்னர் நினைச்சிட்டு இருக்கீங்க. பட் எனக்கு தெரிஞ்ச வாய்ப்புகள் கம்மி தான். ஏன்னா முத்துக்குமரனை பொறுத்தவரைக்கும் பயங்கரமான ஓட் பேங்க் வச்சிருக்காரு அப்படிங்க உங்களுக்கே தெரியும். அதனால எனக்கு தெரிஞ்சது வாய்ப்பு கம்மி தான். இருந்தாலும் இன்னும் நான் கன்ஃபார்ம் பண்ணல, ஓகேவா? இன்னும் கன்ஃபார்ம் பண்ணல. கரெக்டா ஒரு அரை மணி நேரத்தில் நான் கன்ஃபார்ம் பண்ணிடுவேன். அப்படி கன்ஃபார்ம் பண்ணா அடுத்த வீடியோல நான் அந்த டாப் 3 யார் அப்படிங்கறது ரொம்ப தெளிவா போட்டுறேன். டாப் 3 அப்படிங்கறதோட டைட்டில் வின்னர் யாருங்கறதே ஓப்பனா சொல்லிடுறேன். அப்புறம் போட்டு என்ன பண்ண. அது மட்டும் இல்லாம இன்னைக்கான ஷூட்ல என்னென்ன நடக்க போகுது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலா நிறைய டான்ஸ் க்ரூ உள்ள போயிருக்காங்க போல. அது மட்டும் இல்லாம நம்ம பழைய போட்டியாளர்கள் இருக்காங்கல்ல, அவங்க எல்லாம் உள்ள டான்ஸ் ஆடங்க போறாங்க. அவங்க எல்லாம் ஆக்சுவலா டான்ஸ் ஆட போறாங்க போல. நான் விஜய் இப்பதான் என்ட்ரி கொடுத்தாரு, எனக்கு தெரிஞ்சு ஒரு 1 ஹவர் இருக்கும்னு நினைக்கிறேன். சோ சேதனனை இப்பதான் என்ட்ரி கொடுத்திருக்காங்க. சோ சேதனனை பேச வச்சு ஒரு ப்ரோமோ மாதிரி எனக்கு தெரிஞ்சு இன்னொரு 1 மணி நேரத்துல விட்டாலும் விடுவாங்க. சும்மா நச்சுக்கும் சேதனை நடந்து வந்து நாளைக்கு கிராண்ட் லான்ச்பா, எல்லாரும் வந்துருங்கப்பா, யார் அந்த டைட்டில் அப்படின்னு மாதிரி சம்திங் ஒரு டாக் மாதிரி கொடுத்து ஒரு ப்ரோமோ விட்டாலும் விடுவாங்க. அதுக்கு வெயிட் பண்ணுங்க. இருந்தாலும் எனக்கு இந்த கிராண்ட் லான்ச் மேல பெருசா நம்பிக்கை இல்லை. அந்த கிராண்ட் லான்ச் மேல என்ன நம்பிக்கை இல்லைன்னா, பெருசா கிராண்டா பண்ண மாட்டாங்கன்னு சொல்லி எனக்கு தோணுது. ஏன்னா இந்த சீசனை பொறுத்தவரைக்கும் கொஞ்சம் லோ பட்ஜெட்ல தான் போயிட்டு இருக்கு, ஓகேவா? எல்லா விஷயங்களுமே லோ பட்ஜெட்ல தான் போயிட்டு இருக்கு. டாஸ்கை பொறுத்தவரைக்கும் லோ பட்ஜெட் தான். அந்த பணப்பெட்டியுமே தனியா காசு வைக்காம வின்னர் அமௌண்ட்ல இருந்து உருவ ஆரம்பிச்சிட்டாங்க. பெருசா ஸ்பான்சர்ஸ் கிடையாது. ஏன்னா இந்த சீசன்ல கார்லாம் கிடையாது. லாஸ்ட் சீசன்ல நம்ம அர்ச்சனாக்காக்கு கார்லாம் கிடைச்சிச்சு, கிருக்கு. இந்த சீசன்ல அப்பெல்லாம் எதுவுமே கிடையாது. ஒரு பைக் மட்டும் இருந்துச்சு. அந்த பைக்கை முத்துக்குமரன் அவர்கள் வின் பண்ணிட்டாங்க. ஸோ பெருசா வந்து செலவு பண்ணல. ஏன் நான் நேற்று ஒரு விஷயத்த சொன்னேன், இந்த ஏவி போடுறது எப்படியும் மெமரிஸ் காட்டுறது வந்து வேற லெவல்ல பண்ணுவாங்க. அப்படியே அந்த ஆக்டிவிட்டி ஏரியாக்குள்ளேயாச்சும் வேற லெவல் பண்ணி போட்டோஸ் எல்லாம் மரண மாசம் தொங்க விடுவாங்க, வேணா பாருங்கன்னு சொன்னேன். ஆனா அங்கிட்டு போய் பார்த்தா ஒரே செட் போட்டோஸ் தான் லைனா எல்லாருக்கும் காட்டுறாங்க. பெருசா வந்து அப்படி ஒரு கிராண்டா பண்ணாங்கன்னா வாய்ப்பே கிடையாது. சீசன் 6 சீசன் 7ல எப்படி இருந்துச்சுங்க? எனக்கு தெரிஞ்சு சீசன் 7 விட சீசன் 6 வேற லெவல், பிச்சி உதறிச்சு. எனக்குலாம் அதை பார்க்க ஒரு மாதிரி நமக்கு ஒரு மாதிரி கூஸ்பம்ஸ் மூமெண்டா இருந்துச்சு. அந்த லெவலுக்கு தரமா இருந்துச்சு. கண்டிப்பா நீங்க எல்லாரும் பார்த்திருப்பீங்க. ஒவ்வொருத்தரையா லைன் அனுப்பி வெளியே வந்து ஒவ்வொருத்தருக்கான மெமரிஸை போட்டு வச்சு போட்டோஸ் லைனா, ஏன்னா ஒவ்வொருத்தருக்குமே போட்டோஸை மாத்தினாங்க. அவங்களுக்கு
அவங்களுக்கான மெமரிஸ் மட்டும் தான் அங்க இருக்கும். ஓகேவா? அவங்களுக்கான மெமரிஸை மட்டும் வச்சு அவங்கள அந்த கார்டன் ஏரியால நுப்பாட்டி விட்டு அந்த ஒரு மாதிரி ஃபயர் ஒர்க்லாம் பண்ணி அந்த ஏவிய ஃப்ரண்ட்ல போட விட்டு பிக் பாஸ் பயங்கரமா பேசி வேற லெவல்ல பண்ணிருந்தாங்க. சீசன் 6 பொறுத்தவரைக்கும் மரண மாசா இருந்துச்சு. அதே மாதிரி சீசன் 7 பொறுத்தவரைக்கும் அந்த மெமரிஸ் எல்லாம் வெளியே வச்சிருந்தாங்க. கார்டன் ஏரியால அந்த மெமரிஸ் இருந்துச்சு. அதுக்கப்புறம் பிக் பாஸ் நைட்டு கூட்டு பேசுற அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கதான் செஞ்சு. இருந்தாலுமே சீசன் 6 வரல. ஓகேவா? சோ அதெல்லாம் வச்சு பார்க்கும்போது சீசன் 7 கொஞ்சமாச்சும் நல்லா இருக்குமான்னு பார்த்தா நேத்து சும்மா அந்த ஆக்டிவிட்டி ஏரியால ஒரே செட் ஆஃப் போட்டோஸ் தான். போட்டோஸ்லாம் சேஞ்சே பண்ணல. ஏவியை மட்டும் தான் மாத்தி மாத்தி போட்டிருக்காங்க. ஓகேவா? ஏவியுமே எனக்கு தெரிஞ்சு பெரிய எடிட்டிங் ஒர்க்லாம் இல்ல. நான் கவனிச்சது பெரிய ஒர்க்லாம் இல்ல. ஏன்னா வீட்டுக்குள்ள வந்து அந்த ஃப்ரெண்ட்ஷிப் ஏவி அந்த டாஸ்க் ஏவின்னு சொல்லி போட்டிருந்தாங்கல்ல, அதெல்லாம் ஆக்சுவலா ஒரே டெம்ப்ளேட் மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. ஓகே, ஒரே டெம்ப்ளேட்ல சும்மா ஒரு 500-600 போட்டோ சும்மா ஆட் பண்ணி விட்டு ரன் பண்ண மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. ஏன்னா அப்படியே தான் இருக்கு. ஆக்சுவலா அப்படியே தான் இவங்க அந்த கண்டஸ்டன்ஸ்க்கு அந்த டாப் 5க்கான கண்டஸ்டன்ஸ் இருக்காங்கல்ல, அவங்களுக்கான ஏவி எனக்கு ஃபீல் ஆச்சு. மற்றபடி பெருசா எடிட்டிங் ஒர்க்லாம் என்னால் பார்க்க முடியல. ஸோ அதே மாதிரி அந்த மெமரிஸ் போட்டோ ரொம்ப மொக்க, கடும் மொக்க. ஒரே செட் ஆஃப் போட்டோஸ் முடிச்சிட்டாங்க. எதுக்குப்பா ஒரு 500-600 போட்டோ எக்ஸ்ட்ரா உங்களுக்கு பிரிண்ட் எடுக்க கஷ்டமா இருக்கா என்ன? கொஞ்சம் எடுத்து அந்த ஆக்டிவிட்டி ஏரியால அங்க எங்கமா தொங்க விட்டு இவங்க எல்லாரையும் பார்க்க விட்டா பார்க்க நல்லா இருக்கும்ல. எப்படி அது பார்க்க நல்லா இருந்திருக்கும். பட் அந்த விஷயத்த பண்ணல. பட் மேபி இன்னைக்கு பண்ணுவாங்க அப்படிங்கிறது எதிர்பார்க்குறேன். வெயிட் பண்ணி பார்க்கலாம். இன்னைக்கு ஏதாச்சும் அப்படி ஈவினிங்குள்ள பண்ணி, ஏன்னா ஈவினிங் 6-7 வீட்டுக்குள்ள இருக்க பழைய போட்டியாளர்கள்லாம் வீட்டுக்கு கிளம்பிடுறாங்க. வீட்டுக்குள்ள இருக்க பழைய போட்டியாளர்கள்லாம் எனக்கு தெரிஞ்சு 7 மணிக்குள்ள வெளியே வந்துருவாங்க. நேற்று ஷூட்ல வெளியே வந்துட்டாங்க. நேற்று ஷூட்ல வெளியே வந்தா நம்ம ஃபேட்மேன் அவர்கள்லாம் ஸ்பேஸ்ல வந்து பேசிட்டு இருந்தாங்க. நீங்க கண்டிப்பா பார்த்திருப்பீங்க. வர்ஷினி அவர்கள் வந்து பேசினாங்க. அங்க நிறைய சம்பவம் நடந்துச்சு. அதை நான் அடுத்த வெளியில சொல்றேன். சோ மொத்தத்தில் எனக்கு தெரிஞ்சு இந்த கிராண்ட் லான்ச்சும் அந்த மாதிரி ஒரு கிராண்டா பண்ண மாட்டாங்க. நார்மலா சேதனை விட்டு ஒவ்வொருத்தரை வெளியே கூப்பிட்டு வா நில்லை, சரி ரைட்டு இந்த அப்படி கையை தூக்கி இந்த கப்ப பிடி வீட்டுக்கு கிளம்ப அப்படி மாதிரி கொடுத்துருவாங்களோன்னு சொல்லி எனக்கு தோணுது. ஏன்னா பெருசா செலவு பண்ணலங்க. பெருசா எதுக்குமே செலவு பண்ணல. இந்த சீசன் ஏதோ வேண்டா வெறுப்புக்கு நடத்துறாங்க அப்படிங்கறத முன்னாடி இருந்தே சொல்லிட்டு இருக்கேன். ஸோ பெருசா எனக்கு நம்பிக்கை இல்லை. இருந்தாலும் வெயிட் பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கறதான் எனக்கான ஒரு கருத்தா இருக்கு. ஸோ எனக்கு தெரிஞ்சு டாப் 3 நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். மீதி இருக்க அந்த பாட்டம் 2 இருக்காங்கல்ல, ரயான், பவித்ரா, இதுல யார் வந்து 5ஆவது பொசிஷன்ல வெளியே போக போறா, 4ஆவது பொசிஷன்ல வெளியே போக போறா அப்படிங்கிறது இன்னைக்கு ஈவினிங் நமக்கு கண்டிப்பா தெரிஞ்சிடும். ஷூட்ல அதை கண்டுபிடிச்சிடலாம். மேபி நாளைக்கு தான் அந்த டாப் 3ல யார் என்ன பொசிஷன் பிடிக்க போறா அப்படிங்கிறது நமக்கு ஷூட் பண்ணுவாங்க. பட் இருந்தாலும் ஈவினிங் நமக்கு கிடைச்சிரும். ஈவினிங் உங்களுக்கு கண்டிப்பா அப்டேட் பண்ணிடுறேன். ஓட் அப்டேட் நம்ம கிடைச்சிச்சு. அந்த ஓட் அப்டேட் கண்டிப்பா நான் அடுத்த வீடியோல போடுறேன். ஓட் அப்டேட்டை பொறுத்தவரைக்கும் நீங்க எதிர்பார்த்த மாதிரி தான் வேற லெவல்ல வந்திருக்குது. ஆனா அந்த டாப் 2ல சின்ன குழப்படி இருந்துச்சுல, அந்த டாப் 2க்கான சின்ன குழப்படியுமே முடிவுக்கு வந்துச்சு. அது என்னங்கறத அடுத்த வீடியோல மென்ஷன் பண்றேன். இருந்தாலும் இப்போ ஒருத்தி நிறைய பேர் எதிர்பார்த்துட்டு இருக்கிறது ஜாக்லின் வருவாங்களா ப்ரோ, ஜாக்லின் வருவாங்க ப்ரோன்னு கேட்டுட்டு இருக்கீங்க. ஆக்சுவலா இப்போ இவிபிக்குள்ள நிறைய பேர் போயிட்டு இருக்கதா நியூஸ் வந்துட்டு இருக்குது பழைய போட்டியாளர்கள்லாம். ஸோ கண்டிப்பா ஜாக்லின் வந்திருக்காங்க, ஸ்டேஜுக்கு வந்திருக்காங்க அப்படிங்கிறத அப்டேட் கிடைச்சுன்னா கண்டிப்பா தொடர்ந்து அப்டேட் பண்றேன். கண்டிப்பா நிறைய பேர் அதை எதிர்பார்த்துட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பா அதுக்கான ஒரு முடிவினை கிடைக்கும். அண்ட் நீங்களே சொல்லுங்களேன், இந்த சீசனை பொறுத்த வரைக்கும் ஒன்றும் பெருசா கிராண்டா பண்ணலங்கிறது கண்டிப்பா நீங்களே ஒத்துப்பீங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச பெருசா இவங்க கிராண்டா பண்ணல. அண்ட் வின்னர் அமௌண்ட்டை பொறுத்த வரைக்கும் 41 லட்சம் தான். அதை முத்துக்குமார் அந்த 41 லட்சம் தான் கிடைக்க போகுது அப்படிங்கிறது கண்டிப்பா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். சோ அதை பத்தி நீங்க நினைக்கிறீங்க முத்துக்குமார் வின் பண்ணாலே போதும் ப்ரோ, கப்பு வாங்கினா போதும் ப்ரோன்னு சொல்லி நிறைய பேர் கமெண்ட் பண்ணிட்டு இருந்தீங்க. அதுவும் நல்லா கவனிக்க முடிஞ்சு. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். எனக்கு தெரிஞ்சு நார்மலா இருக்கும். பெருசா எதிர்பார்க்காதீங்க நண்பர்களே, பெருசா எதிர்பார்க்காதீங்க. பெரிய ஹைப்லாம் இருக்காது. ஸோ நார்மலா இருக்கும்னு சொல்லி தான் நான் நம்புறேன். அண்ட் அந்த டாப் 3ல விஜய் விஷால், முத்துக்குமரன், சௌந்தர்யா, இந்த 3 பேர்ல யார் 2 பேர் ஸ்டேஜுக்கு வந்தா ஃபயரா இருக்கும்னு சொல்லி உங்களுக்கான கருத்தை மறக்காம கமெண்ட்ல போடுங்க. இல்ல 3 பேருமே ஸ்டேஜுக்கு வந்தா எப்படி இருக்கும்னு சொல்லி நீங்க யோசிச்சு மறக்காம கமெண்ட்ல போடுங்க. ஏன்னா நிறைய ட்விஸ்ட் இருக்கு. நீங்க எதிர்பார்த்த மாதிரியே ஏகப்பட்ட ட்விஸ்ட் உள்ள ஒளிச்சு வச்சிருக்காங்க. அது என்னென்னங்கிறத நான் தொடர்ந்து அப்டேட் பண்ணிட்டு இருக்கேன். அண்ட் தயவுசெய்து அந்த கிளிப்பை வச்சுக்கிட்டு யாரும் இவங்க தான் வின்னர் அவங்க தான் வின்னர்லாம் இது பண்ணாதீங்க. உங்களுக்கே தெரியும் ப்ரோ வின்னர். நம்ம ஒன்றும் இதில் மாற்றி பேசுறதுலாம் எதுவுமே இல்லை. உங்களுக்கே கண்டிப்பாக தெரியும். அன்அஃபிஷியலில் பார்த்துருப்பீங்க, அஃபிஷியல் கண்டிப்பாக பார்ப்பீங்க. என்னோட கம்யூனிட்டி போஸ்ட்டில் பார்க்க முடிஞ்சு நான் யார் முத்துக்குமரனுக்கு நல்லா கடைசி 2 வாரங்களா முத்துக்குமரனுக்கான தப்பை அதிகமாக எடுத்து வெளியே போட்டு உடச்சிருக்கேன். அந்த வகையில் என்னோட கம்யூனிட்டி போஸ்ட்லேயே அந்த அளவுக்கு ஓட்டுகள் வருதுன்னா எவ்வளோ ஜென்ரல் ஆடியன்ஸ் முத்துக்குமரன் லைக் பண்ணுறாங்க அப்படிங்கிறது கண்டிப்பாக உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஸோ எனக்கு தெரிஞ்சு நான் கெஸ் பண்ணுற மாதிரி முத்துக்குமரன், சௌந்தர்யா, விஜய் விஷால் இதுதான் ஆர்டராக இருக்கும். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். என்னதான் இருந்தாலும் வெயிட் பண்ணணும். ஏன்னா சேனலை பொறுத்தவரைக்கும் என்ன வேணா பண்ணுவாங்கிறது உங்களுக்கே தெரியும். ஸோ இதை பற்றி உங்களுக்கான கருத்தை மறக்காம கமெண்ட்ல போடுங்க. அடுத்த பார்க்கலாம்.